சின்ன வயசுலேருந்தே லார்ட் சிவா தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கிற ஒரு பெண். அவளோட உடை, நகை எல்லாத்தையுமே இழந்து, தன் முடியால் அவங்க உடம்ப மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்த அந்த பெண். யார் அவங்க தெரியுமா? இது கதை இல்லை, நிஜம். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தியா. அக்கா மகாதேவி 12th செஞ்சுரியில் சின்ன வயசுலேருந்தே சிவா தான் எல்லாமே, அவங்க தான் என்னோட வாழ்க்கை உயிர் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண் பருவ நிலைக்கு வரப்போ அந்த நாட்டோட அரசரே அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை சிவன் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவரை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த ராஜா அவரை விடாமல் டார்ச்சர் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பெண் அவங்கள தொட விட மாட்டாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப நாளாக இப்படியே போயிட்டு இருந்ததுனால அந்த ராஜாவுக்கு வெறுப்பு வந்துடும். அப்படி வெறுப்பு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு சபையை கூட்டுறாரு. அந்த சபையில் பேசுகிறாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வாழ மாட்டேங்கிறேன்னு. அப்போது அக்கா மகாதேவி சொல்லுவாங்க, இல்லை நான் சிவனைத்தான் கணவனாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன், நான் யாரையும் என்னை தொட அனுமதிக்க மாட்டேன்னு. அப்போ கோபம் அடைஞ்ச அந்த ராஜா, நீ போட்டிருக்கிற எல்லா உடை நகை எல்லாமே என்னுடையது, அது எல்லாம் கழட்டி வச்சுட்டு வெளியே போன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அக்க மகாதேவி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அவ போட்டிருந்த துணி நகை எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு அவ முடியாலேயே அவ உடம்ப கவர் பண்ணிட்டு வெளியே வரா. அப்படி வரும்போது மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க, உனக்கு என்ன தலையெழுத்தா, உனக்கு என்ன அறிவில்லையா, நீ ஏன் இப்படி போகிற அப்படின்னு. அது எதையுமே புறன்படுத்தாமல் சிவன் மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்லி அங்கேருந்து வெளியே போகிறாங்க. அவங்க நடந்து போக போக அவங்க ஒவ்வொரு ஊராக போகும்போதும் அந்த ஊரில் ஒவ்வொரு பாடலாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 100 பாடலுக்கு மேலே அவங்க எழுதியிருக்காங்க. இது கன்னடத்தில் வச்சனாசுன்னு சொல்லுவாங்க. இது உண்மையான கதை. கர்நாடகாவில் நடந்த ஒரு கதை. இதில் அவங்க போய் சேர்கிற இடம்தான் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ஸ்ரீசைலம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு குகை.